ஹே கைஸ் வெல்கம் டு டிவிகே. ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு வந்துன்னா திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி 2 மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்துக்காக போயிருந்தாரு. ஸோ ரோடு ஷோனா இதான்டா ரோடு ஷோ அப்படின்ற மாரி பயங்கரமான கிரவுடு, வெறித்தனமான சம்பவம் தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து திருநெல்வேலிக்கு தான் போனாருன்னு நெனைக்கிறேன். திருநெல்வேலியில வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கிரவுடு. ஸோ திருநெல்வேலி திண்டாட்டம் அப்படின்ற மாரி தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கான கிரவுடு. நம்ம தளபதி விஜய் அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு இருந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, சரியான கிரவுடு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெறித்தனமான சம்பவத்த பண்ணி விட்டானுங்க. வேற மாரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ரோடு ஷோலாம் வந்துன்னா சும்மா சொல்லக்கூடாது. வெறித்தனமான சம்பவத்த பண்ணிட்டாங்க. ஸோ ரோடு ஷோல நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வழக்கம் போல மாலை, மரியாதை, பூன்னு அள்ளி வீசி சும்மா வேற மாரி இருந்துச்சு. விஜய் அவர்களோட என்ஜாய் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சின்ன பையன தூக்கி தோள்ல வச்சுட்டு போறதும், அந்த கண்ணாடிய போட்டுட்டு வந்துன்னா ஹாய் சொல்றதும், வணக்கம் வைக்கிறதும், அந்த ஒரு அதுக்கப்புறமா நம்ம விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, பூவ மூட்டை எடுத்து வச்சுக்கிட்டு, அவரு வந்துன்னா ஃபேன்ஸ் மேல வீசி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அரசியலே இவ்ளோ என்ஜாயா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்குனா ஜாலியா அவரு வந்துன்னா வைப் மூட்ல போயிட்டு இருக்காரு. துண்ட சுத்திக்கிட்டு அவரு வந்துன்னா கெத்தா போயிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா தான் தூத்துக்குடிக்கு போனாங்க. தூத்துக்குடி பயலுகடா! அப்படின்ற மாரி தூத்துக்குடிய பத்தி முன்னாடியே வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது தூத்துக்குடிக்கு விஜய் அவர்கள் வரப்போறாரு. தூத்துக்குடி பசங்கலாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்கள பத்தி தெரியும் அப்படின்ற மாரி போட்டாங்க. நான் கூட என்ன இருக்க போகுது அப்படின்ற மாரி நெனச்சேன். பட் ஆனா தூத்துக்குடி பயலுக தான் விஜய் அவர்கள் வேட்டைக்காரன் படத்துல சொல்ற மாரி, மோசமான பசங்க சார். ரோடுனா ரோடு தான் அப்படின்ற மாரி பண்ணி விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு கிரவுடுனா கிரவுடு. அவ்வளோ பெரிய கிரவுடு, அவ்வளோ பெரிய ரோடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட தொண்டர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்ததுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா இருந்துச்சு. வரலாறு காணாத ஒரு கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு அரசியல்வாதிக்குமே இந்த ஒரு கூட்டம்லாம் வந்தது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கான கூட்டம். ஸோ விஜய் அவருடைய கையில கிட்டார குடுக்குறாய்ங்க. அவரு வாசிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அத சோசியல் நியூஸ்ல டிஎம்கேக்காக ட்ரோல் பண்ண அந்த ஒரு பாட்ட எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காய்ங்க நம்ம பசங்க. அண்ட் அதுக்கப்புறமா பொம்மைய தூக்கி போடுறாய்ங்க. அத எடுத்து விஜய் அவர்கள் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு குழந்தை மாரி. ஒண்ணையும் பார்க்கும்போது அவ்ளோ என்ஜாய்மென்ட், அவ்ளோ ஒரு கிரேசி, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ திரையில வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள பார்த்தோம் அப்படின்னா, நம்ம செலிப்ரேஷனுக்காக பேப்பர்லாம் தூக்கி போட்டு, பூவெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவோம்ல, அது மாரி நேர்ல விஜய பார்க்கவும் அப்படியே அள்ளி போட்டு அவைங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்றாய்ங்க. ஏதோ தியேட்டர்ல பார்க்குற மாரி சம்பவம் பண்றாய்ங்க. ஒண்ணையும் பார்க்கும்போது, "என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சரியான நமக்கே வைப் ஆகுது. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காய்ங்க. விஜய் அவர்கள் பூவ அள்ளி போடலான்னு கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா விடவே இல்லையா, அள்ளி இவிங்க வீசுறாய்ங்க. சரியான ஒரு மூவ்மெண்ட் தான் சொல்லணும். ஸோ கேமராமேனும் சும்மா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஃப்ரேமும் தரமா வச்சிருந்தாரு. வெறித்தனமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் அவர்கள் வழக்கம் போல நின்னுகிட்டு வெறித்தனமா போயிட்டு இருந்தாரு. ஸோ அப்புறம் Instagram ஸ்டோரியில வேற போட்டிருந்தாங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, விஜய் அவரோட கேம்பெயின் வேனுக்குள்ள என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொம்மை, அதுக்கப்புறமா துண்டு, தர்பூசணி பழம் இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணு ஒண்ணு தரமா பண்ணியிருக்காங்க நம்ம பசங்க. ஸோ தூத்துக்குடி பசங்க தான். இது மாரி ஒரு ரோட் ஷோ காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ன்ற மாரி தரமான சம்பவத்த பண்ணிட்டாய்ங்க. ஸோ இதுக்கப்புறமா யாருனாலயும் பேசவே முடியாது. அந்த அளவுக்கு பண்ணி விட்டாய்ங்க. ஸோ இத பார்த்துட்டு அடுத்து விஜய் அவர்கள் கடலூருக்கு போறாரு. ஸோ கடலூருக்கு போறதுனால தூத்துக்குடிய விட வெறித்தனமான சம்பவத்த பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வேற மாரி இருக்க போகுது. அண்ட் என்னதான் நம்ம இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி முன்னாடி பார்த்தாலும், பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேர் விஜய் அவர்கள ஃபாலோ பண்ணி வந்தவங்கலாம் கீழ விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ நம்ம வழக்கமா எப்போதும் போல நம்ம பாடம் படிக்கிற மாரி தான். ஸோ விஜய் அவருடைய வாகனத்துக்கு பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் கேட்க மாட்றாங்க. ஸோ ஓகே. போறீங்க. அது தப்பு கிடையாது. போங்க. ஒரு 100 மீட்டர் கேப் விட்டு போங்க. பொறுமையா போயிட்டு, விஜய் அவர்கள் எங்க வெளியில வராரோ, அங்க உடனே வண்டிய பார்க் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறமா செலிப்ரேஷன் பண்ற மாரி விஜய் அவர்கள் பின்னாடி போனீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நடந்து போனா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் நீங்க பாட்டுக்கு வண்டியில போய் கீழ விழுகுறீங்க. அந்த நியூஸ் சேனலுக்கெல்லாம் இதான்டா சான்ஸ்ன்னு எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காய்ங்க. ஸோ அதனால அத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு எல்லா வீடியோலயும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நானும் சொல்லிக்கிறேன். அத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விஜய் அவரோட ஸ்பீச் சும்மா சொல்லக்கூடாது. தரமா பேசிட்டாரு. ஸோ மத்த இடத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா, திருச்சி, பெரம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. பட் இதுல சூப்பரா பேசியிருந்தாரு. ஸோ டிவிக்கு ஆட்சி அமைந்தா எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ற மாரி சொன்னதெல்லாம் வேற மாரி இருந்துச்சு. நல்ல ஒரு இம்பாக்ட் குடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என்ன முடக்குறதுக்காக எவ்வளோ வேலைகள் செஞ்சிருக்காங்க. இந்த டிஎம்கே அண்ட் இது மட்டும் இல்லாம, பாஜக கட்சியில இருக்கிற மற்றும் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விளாசி எறிஞ்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னுடைய குடும்பத்த வச்சு என்ன அட்டாக் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட்டா அதெல்லாம் சொல்லி முடிச்சிருந்தாரு. நெறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. சூப்பரான ஸ்பீச் எல்லாமே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி திருநெல்வேலியில பேசும்போது, நெறைய பேர் இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் அதிகமா பார்க்க முடிஞ்சுச்சு. பெண்கள் தான் அதிகமா இருந்தாங்க. அந்த அளவுக்கு பசங்க கூட அந்த அளவுக்கு இல்ல. இருந்தாய்ங்க ஒரு சில பேர் இருந்தாய்ங்க. பட் ஆனா பிரச்சாரத்தில பேசும்போது பெண்கள் தான் அதிகமா இருந்தாங்க. பட் ரோட் ஷோல பெண்கள் இருந்தாங்க. பட் பாய்ஸ் தான் அதிகமா இருந்தாங்க. அந்த அளவுக்கு தரமான சம்பவம் தான். ஸோ கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது, என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி இருக்கு. இந்த கூட்டம், இந்த ஆரவாரம், இந்த உற்சாகம், இந்த சம்பவம், இந்த ஒரு மாசு எல்லாம் அப்படியே நின்றக்கூடாது. ஏப்ரல் 23ஆம் தேதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி, காலையில எல்லாரும் எழுந்திரிச்சு பக்காவா ரெடி ஆயிட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நேரா வாக்குச்சாவடிக்கு போயி, விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த ஒரு பட்டன பச்சக்கு, பச்சக்கு, பச்சக்குன்னு 3 வாட்டிலாம் அழுத்த முடியாது.
ஒரு வாட்டி அழுத்துங்க. அது போதும். அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய சம்பவம். நம்ம பண்ற மிகப்பெரிய ஒரு ஆரவாரம், ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன். இந்த செலிப்ரேஷனுக்கெல்லாம் அதுதான் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனா இருக்க போகுது. ஸோ, அதனால அத வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பண்ணுங்க அப்படின்ற மாரி கேட்டுக்கிறோம். ஸோ, பார்ப்போம் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த பிரச்சாரத்தில என்னென்ன சம்பவத்த பண்றாருன்னு சொல்லிட்டு. ஸோ, அவர் எந்த அளவுக்கு வேணா மிதிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு வேணா உயர்ந்துகிட்டே இருக்காரு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்பீச் பண்ணும்போது, அதனா பேசும்போது விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மக்களோட வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானடா தெரியும் அப்படின்ற மாரி அவர் என்ன சொல்லியிருந்தாரு. ஸோ, உண்ம அதுதான். ஒவ்வொரு வாட்டியும் அவர் பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். ஸோ, அந்த அளவுக்கு படாத பாடுபட்டு எல்லாருடைய மனசுலயும் புடிச்சிட்டாரு. ஸோ, கூடிய சீக்கிரமா படாத பாடுபட்டு ஆட்சியும் புடிப்பாரு அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்தா வைக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாரு. பெரம்பூர் அண்ட் திருச்சி தான் 2 தொகுதியில தான் நிக்க போறாரு. ஸோ, அங்க மட்டும் போய் கூட்டம் வருதுன்னா சரிங்களாம். புதுச்சேரியில கூட்டம் வருது, இங்க தூத்துக்குடியில கூட்டம் வருது, இங்க திருநெல்வேலியில கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. இவ்வளோ கூட்டத்தையும் பார்த்தோமாடா, இன்னும் இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு நெனைக்கிறீங்க? கண்டிப்பா மாறும். ஸோ, மாத்துவோம். கண்டிப்பா அது வந்ததுன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போட்டதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிசல்ட் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ, கூட்டம் ஓட்டா மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, தூத்துக்குடியில இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதே எனக்கு இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,00,000 பேராவது இருப்பாங்க. ஸோ, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. ஸோ, அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. "ஏய் விஜய் வீட்ட விட்டு வெளிய வா. ஏய் விஜய் வீட்ட விட்டு வெளில வான்னு." வீட்ட விட்டு வெளில வான்னு சொன்னவங்கள இப்ப காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல. எங்கடா போனீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ, விஜய் அவர்கள் கெத்தா வெளியில வந்து போயிட்டு இருக்காரு. இவங்கள யாரையும் காணோம். அந்த அளவுக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ, பார்ப்போம் விஜய் அவர்கள் அடுத்த பிரச்சாரத்தில என்ன மாதிரியான சம்பவத்தெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே ஃபிரெண்ட்ஸ். நம்ம தளபதி விஜய் அவர்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி 2 மாவட்டத்திலயும் பண்ண மிகப்பெரிய சம்பவத்த பத்தி உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.